ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கடலையில் லட்டு பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பொட்டுக்கடலை, அதில் ஒரு 3 ஏலக்காவை எடுத்து ஒரு பேனில் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும். 2 நிமிஷம் பண்ணால் போதும். ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஹீட் ஆனால் மட்டும் போதும். 2 மினிட்ஸ் அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 4-5 முந்திரி பாதாம் எடுத்திருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இந்த முந்திரி பாதாம் ஃப்ளேவர் பாப்பாவுக்கு பிடிக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம்ல, அதனால் 1/2 கப்பு நாட்டு சக்கரை. நான் ஸ்லஃப் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறேன் பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே. இது நல்லாயிருக்கும், அதனால் நான் ரெகுலராக அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம ஒரு தடவை சலிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம்ல, அது ஒரு வேளை அரைப்படாமல் இருந்துச்சுன்னா இதில் வந்துடும். அதனால் அதில் போட்டு லைட்டாக சலிச்சிட்டு நம்ம வந்து 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 1/4 கப்பு நெய். அது ரொம்ப கொதிக்க வைக்கணும், சூடாக்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் ஆனால் மட்டும் போதும். அதை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அது அப்போ தான் உடையாமல் வரும், இல்லைனா பிடிக்கும் போது உடஞ்சிரும். அதனால் நம்ம ஃபுல்லாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம லட்டு உருட்டிக்கலாம். மொத்தம் எனக்கு இதில் வந்து 12 லட்டு வந்துச்சு. இது பாப்பாவுடைய ஃபேவரட். நான் ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தது இந்த லட்டு தான். அவள் விரும்பி சாப்பிடுவா. ஹெல்த்தியும் கூட. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வச்சு ஈஸியாகவே பண்ணிடலாம். அதனால் அவளும் நல்லா விரும்பி சாப்பிடுவா. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே எம்மியாக இருக்கும், ஹெல்த்தி, டேஸ்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.